அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெல்லை போல்ஸ். இன்று ஜூலை 29ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், இங்கிலீஷில் சொன்னால் நியூஸ் சேனல். ஸோ ரெக்கமெண்டேஷங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, இது முழுக்க செய்தி மட்டும்தான். நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, இருந்திருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நிறைய நியூஸ் இருக்கனால காப்பி பேஸ்ட் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டைப்பிங் பண்ணும்போது மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ லேட்டாக போடக்கூட காரணம் என்ன, நிறைய நியூஸ் இருந்துச்சு. நம்ம அவ்வளோத்தையும் தேடி பிடிச்சி தொகுத்து வழங்குறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். வீடியோ வேணால் நீங்கள் பார்க்கும்போது 5 நிமிஷம் பார்ப்பீங்க, பட் இதுக்கு பின்னாடி குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரம் ஒர்க் பண்ணால் தான் அந்த வீடியோ ரெடி பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே டேட்டா, ஸோ அதில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஷ் அட்வைஸ் கேட்டு நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகள் உடனுக்குடனே உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் டெய்லி வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டே பாருங்கள். ஏன்னா டெய்லி இதே டிஸ்க்ளைமரை கேட்டு கொஞ்சம் காது வலிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிட்டே பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் இதை பாருங்கள். இதை நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும், அது ஒரு கட்டாயம். அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லா வீடியோலையும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் டிவெண்டு, அதுக்கப்புறம் போனஸு, அதுக்கப்புறம் ஆர்டர்ஸு, அதுக்கப்புறம் அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். ஸோ வாங்க நம்ம ரிசல்ட்டை பார்த்துடலாம். சாந்தி கியர்ஸ் லிமிடெட் 645 ரூபா கரண்ட் பேஸு, 22 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயர்ல 20% வந்திருக்கு. குவார்ட்டரில் 15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர்ல ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். பட் குவார்ட்டரில் ஒரு 15% வீழ்ச்சி அடைஞ்சது கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஸோ இயர் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நல்ல ரிசல்ட்டாக தெரியுது. வீல்ஸ் இந்தியா லிமிடெட் 891 ரூபா கரண்ட் பேஸு, 25 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல 92% வந்திருக்கு. ஸோ இயர்ல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொஞ்சமாக டவுன் ஆகிருக்கு, 4% டவுன் ஆகிருக்கு. இருந்தாலும் இபிட்டா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% வந்திருக்கு. ஸோ இயர்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே நம்ம குவார்ட்டரில் பார்க்கும்போது சேல்ஸு, இபிட்டா, நெட் ப்ராஃபிட் எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 31% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் 36 கோடி பண்ணாங்க, இப்போ 25 கோடி. ஸோ பெரிய ஒரு வீழ்ச்சி தான் குவார்ட்டரில். பட் இயர்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை வீல்ஸ் இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம கல்பத்தரு ப்ராஜெக்ட் இந்தியா இன்டர்நேஷனல் லிமிடெட் 1356 ரூபா கரண்ட் பேஸு. சேல்ஸ் பார்த்திங்கன்னா இயர்ல 8% வந்திருக்கு. பட் இபிட்டா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இது வருத்தமான விஷயம். இதில் க்ரீனாக போட்டிருக்கேன், பட் அது ரெட்டு. ஸோ இப்படி தான் சில மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய நியூஸ் இருக்காங்களா, எல்லாத்தையும் எடிட் பண்ணதுக்கு டைம் இல்லாமல் போயிடுது. ஸோ நம்ம லேட்டாக போட்டாலும் அது யூஸ் கிடையாது. நியூஸுங்கிறது டெய்லி பார்த்தா தான் நியூஸு. ஸோ இதே விஷயத்தை நான் 4 நாள் கழிச்சு சொன்னேன்னா அவங்களுக்கு நியூஸ் மாதிரி தெரியாது, நீங்கள் கீழே கமெண்ட்டில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதான் டெய்லி வீடியோவை டெய்லி போட்டால் நல்லது. ஸோ அது போடும்போது இப்படி சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரெட்டு தான். ஏன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன ஜூனில் 113 கோடி பண்ணாங்க, இப்போ 84 கோடி. ஸோ 23 கோடி கிட்ட கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய வீழ்ச்சி தான் இயரில். அதே குவார்ட்டரில் பார்த்தாலும் 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் குவார்ட்டர் ரெண்டுலுமே நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வருத்தமான செய்தி ஷேர் ஹோல்டருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 321 ரூபா கரண்ட் பேஸு, 791 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல 47% வந்திருக்கு. ஸோ இயர்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, நல்ல ஒரு ரிசல்ட்டு. சேல்ஸ், இபிட்டா எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே குவார்ட்டரில் அப்படியே தலைகீழாக இருக்குது. சேல்ஸ், இபிட்டா, நெட் ப்ராஃபிட் எல்லாமே 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர்ல நல்ல ரிசல்ட்டாக இருக்குது, குவார்ட்டரில் டவுனான ரிசல்ட்டாக இருக்குது. ஓவரால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டுன்னு தான் சொல்லணும் என்னையை பொறுத்த வரைக்கும். அடுத்து கான்சாய் நெரோலாக் பெயிண்ட்ஸ் லிமிடெட் 282 ரூபா கரண்ட் பேஸு, 225 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் பார்த்திங்கன்னா சேல்ஸு, இபிட்டா எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதேமாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 69% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த 69% வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு என்ன காரணம்னா, போன வருஷம் இதே குவார்ட்டரில் ஒரு பெரிய அதர் இன்கம் வந்துச்சு. அந்த இதர் இன்கம் இப்போ வரல. ஸோ அந்த காரணத்தினால தான் பெரிய வீழ்ச்சி, இல்லைனா 1% தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ இயர்ல 1% தான் வீழ்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியுது எல்லாமே. அதே குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா நல்லா உயர்ந்திருக்கு. சேல்ஸ் 20% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 97% வந்திருக்கு. ஸோ குவார்ட்டரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. இயர்ல ஒரு ஓகேவான ரிசல்ட்டு, இல்லை கொஞ்சம் டவுனான ரிசல்ட்டு அந்த அதர் இன்கம் தவிர்த்து பார்த்தோம்னா. அடுத்து இந்தியன் பேங்க் 587 ரூபா கரண்ட் பேஸு, 2403 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல பார்த்திங்கன்னா 69% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. ஸோ இதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ 2403 கோடி ப்ராஃபிட் பண்ணது கரெக்டு. பட் இந்த இயர் கொஞ்சமாக கூடியிருக்க தான் செய்யுது. பட் நான் இதில் வீழ்ச்சின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இயர்ல நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் பேங்க். அதே குவார்ட்டர்லேயும் நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் பேங்க். நான் ரெண்டுமே எடிட் பண்ணாமல் போட்டிருக்கேன். ஸோ இந்த குவார்ட்டர் இயர் ரெண்டுமே மறந்துடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2403 கோடி. ஸோ போன குவார்ட்டர் பண்ணதை விட 200 கோடி அதிகமாக பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் பண்ணதை விட கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி அதிகமாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் இந்தியன் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே மறந்துடுங்க. அடுத்து கிராஸ் என்பிஏ குறைச்சிருக்காங்க. 3.95 இருந்தது போன குவார்ட்டரில், 3.77 குறைஞ்சிருக்கு.
நெட் என்பிஏ 0.43 இருந்தது, இப்போ 0.39 குறைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் என்பிஏ, கிராஸ் என்பிஏ ரெண்டுமே நல்லா குறைச்சிருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட் தான் இந்தியன் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து குஜராத் இன்ட்ராக்ஸ் லிமிடெட் 479 ரூபா கரண்ட் பேஸு, 2,60,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் 21%, 69% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு குவார்டர் 39% வீழ்ச்சி உயர்ந்திருக்கு. ஸோ இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை குஜராத் இன்ட்ராக்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இந்த ஸ்டாக் இன்றைக்கி 20% என்னமோ இம்ப்ரூவ் ஆச்சு. மேபி இதுதான் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த ரிசல்ட்டாக. அடுத்து கோல்கேட் பால்மாலிவ் இந்தியா லிமிடெட் 3,210 ரூபா கரண்ட் பேஸு, 364 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் 33% வாங்கியிருக்கு. ஸோ இயர்னியில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ரிசல்ட்டு, எக்ஸலண்ட் இல்லை, சூப்பரான ரிசல்ட்டு. பட் குவார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 4% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் டவுனாக இருக்குது ப்ராஃபிட்டு. ஏன்னா போன குவார்டரில் 380 கோடி, இப்போ 364, கிட்டத்தட்ட 16 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன வீழ்ச்சி தான், பட் இயர் நல்ல சூப்பரான ரிசல்ட்டு. கோல்கேட் பால்மாலிவ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியா லிமிடெட் 3,352 ரூபா கரண்ட் பேஸு, 33 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல இது 27% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ இயர்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, சூப்பரான ரிசல்ட்டு. குவார்டர் பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 54% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இபிட்டாவும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்டர் ரொம்ப டவுனாக தான் இருக்குது. பட் இயர் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு டேட்டா பேட்டர்ன்ஸ்லேருந்து. அடுத்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் HPCL 381 ரூபா கரண்ட் பேஸு, 634 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன தான் கம்பெனி 634 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்டு. ஏன்னா இது இயர்ல நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது 91% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 6,766 கோடி பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,000 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில் போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. இதே குவார்ட்டரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 71% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் 2,709 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க, இப்போ வெறும் 630 கோடி. ஸோ இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே ஒரு பெரிய வீழ்ச்சி, வருத்தமான விஷயம். இதுக்கு முக்கியமான காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு, அதாவது செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு, இதனால் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் வருத்தமான விஷயம் தான் ஷேர் ஹோல்டருக்கு, இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பால்மெரன் லேரி கம்பெனி லிமிடெட் 289 ரூபா கரண்ட் பேஸு, 63 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல 13% வந்திருக்கு. ஸோ இயர்ல ஓரளவுக்கு டீசனான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே குவார்டர் பார்த்தீங்கன்னா 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்ட்டர் அதே அளவு டவுன் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு ஃப்ளாட்டுன்னு தான் சொல்லணும். அடுத்து வேர்ல்பூல் இந்தியா லிமிடெட் 2,181 ரூபா கரண்ட் பேஸு, 134 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இவங்க இயர்ல பார்த்தீங்கன்னா 105% வந்திருக்கு. குவார்ட்டர் 106% வந்திருக்கு. ஸோ இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100% வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதர் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ரெண்டு காரணத்தினால ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை வேர்ல்பூல் இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினால தான் ஸ்டாக் இன்றைக்கி ஒரு 4% என்னமோ உயர்ந்தது. அடுத்து அதானி வில்மர் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 345. ஸோ இவங்க 324 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 942% வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன, போன வருஷம் இதே குவார்ட்டரில் 38 கோடி லாஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட்லேருந்து இப்போ கம்பெனி ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல சூப்பரான ப்ராஃபிட்டு. அதே குவார்ட்டர் 108% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதானி வில்மர். இதுக்கு முக்கிய காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால தான் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதானி வில்மர். அதுமாதிரி அதானி கேஸில் கூட நீங்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க ஓரளவுக்கு டீசனான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அதானி வில்மர் இன்றைக்கி 6% உயர்ந்தது. மேபி இந்த ரிசல்ட்டாக கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போலோ பைப்ஸ் லிமிடெட் 617 ரூபா கரண்ட் பேஸு, 11 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இயரில் 22% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. ஸோ இயர்ல ப்ராஃபிட் ஆனது டவுன் ஆயிருக்கு, வருத்தமான விஷயம். போன குவார்ட்டரோட கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இதே குவார்ட்டர் கம்பேர் பண்ணால். இதே குவார்ட்டர் 67% வந்திருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் என்ன பண்ணாங்க, 6 கோடி பண்ணாங்க, இப்போ 10 கோடிக்கு 11 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ 67% உயர்ந்திருக்கு. இந்த 67% உயர்வுக்கு முக்கிய காரணம் டேக்ஸில் உள்ள வேரியேஷன் தான். போன குவார்ட்டரில் உள்ள டேக்ஸை விட இந்த குவார்ட்டரில் உள்ள டேக்ஸு கம்மியாக இருந்திருக்கு. இந்த காரணத்தினால தான் ஒரு குவார்ட்டரில் நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட் மாதிரி தெரியுது. இல்லைனா சேல்ஸு இபிட்டா எல்லாமே டவுன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் டவுனாக தான் ஆயிருக்கணும். பட் இந்த ப்ராஃபிட் டேக்ஸில் வித்தியாசம் தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதனால தான் 67% உயர்ந்திருக்கு குவார்ட்டரில். ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா டவுனு தான். அடுத்து பிரேம்கோ குளோபல் லிமிடெட் 484 ரூபா கரண்ட் பேஸு, 3 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் இபிட்டெல்லாம் இம்ப்ரூவ் ஆனாலும் இயரில் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 2% உயர்ந்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் உயர்வு, ஒரு பக்கம் வீழ்ச்சி. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான ரிசல்ட் தான் கொடுத்த மாதிரி தெரியுது பிரேம்கோ குளோபல். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.5% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் 3 ஆகஸ்ட்டு. ஸோ எக்ஸ் டேட் 2 ஆகஸ்ட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க.
வருஷத்துக்கு 3லேருந்து 4 டிவிடெண்ட் தராங்க பிரேம்கோ குளோபல். QGO ஃபைனான்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 61 ரூபா, ஒரு பெனி ஸ்டாக்னு நினைக்கிறேன். 15 பைசா டிவிடெண்ட் தரலங்க, 15 பைசாவோட கம்மி, 1 பைசா தான் டிவிடெண்ட் தராங்க. அது 1 பைசாவுக்கு அப்புறம் இன்னொரு 5 பைசா, ஸோ அது வந்து 1 பைசா குறைவு தான். கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் டீல் பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கான டிவிடெண்ட் டீல் தான். இதுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டேட் ரெண்டுமே 9 ஆகஸ்ட் தான். செக்டர் வந்து NBFC. வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தராங்க QGO ஃபைனான்ஸ். KEC இன்டர்நேஷனல் லிமிடெட் 874 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 4 கோடி 4 ரூபா ப்ராஃபிட்டை டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் டீல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.5% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 9 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க KEC இன்டர்நேஷனல் லிமிடெட். ஹிண்ட்கான் கெமிக்கல் லிமிடெட் 51 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 10 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் டீல் பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கான டிவிடெண்ட் டீல் தான், 4% குறைவு. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 13 ஆகஸ்ட்டு. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஹிண்ட்கான் கெமிக்கல் லிமிடெட். அடுத்து லக்ஷ்மி ஃபைனான்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் 213 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 4 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் டீல் 1.25% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 14 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சுற்றி வளைச்சு சொல்லியிருக்காங்க, அதனால் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க லக்ஷ்மி ஃபைனான்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். கோதாவரி பவர் அண்ட் ஸ்பாட் லிமிடெட் 1097 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 5 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது தான். டிவிடெண்ட் டீல் பார்த்தீங்கன்னா 0%. இதற்கான ரெக்கார்ட் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 17 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி இன்னொரு நியூஸும் இருக்குது, அப்கமிங் போர்டு மீட்டிங்கும் இருக்குது. அது வந்து நம்ம வீடியோட கடைசியில் வரும். ஸோ அதையும் பாருங்கள், இந்த வீடியோ ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா. வேதாந்தா ஃபேஷன் லிமிடெட் 1090 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 8 ரூபா பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் டீல் 3.25%. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 23 ஆகஸ்ட் 2024. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி ரீட்டைலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. அபிராமி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 56, ஒரு பெனி ஸ்டாக் ரேஞ்சில் ஓடிட்டு இருக்கு. 2 ரூபா பைசா டிவிடெண்ட் அறிவிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சுற்றி வளைச்சு சொல்கிறாங்க, அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த 2 ரூபா 50 பைசா மேலே ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ 2 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்தாங்கன்னா டிவிடெண்ட் டீல் பார்த்தீங்கன்னா 4.5% கிட்ட வருது. ஸோ நல்ல ஒரு டீசனான டிவிடெண்ட் டீல். இதற்கான ரெக்கார்ட் வந்து 16 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து NBFC, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. NBFCனா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி, அதாவது ஃபைனான்ஸ் பண்ணுற கம்பெனி, பட் பேங்க் கிடையாது. மகாராஷ்டிரா சீம்லெஸ் லிமிடெட் 667 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 10 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சது தான். டிவிடெண்ட் டீல் 1.5%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 14 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ரஜோ இன்ஜினியர் லிமிடெட்ஸ் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 429, 1:1 போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சது. அதுக்கான ரெக்கார்ட் தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக கிடைக்கும். ஸோ ஒரு ஷேர் 2 ஷேராக மாறும், ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 2 அளவு பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க ரஜோ இன்ஜினியர்ஸ். கேஸ்பியன் கார்பரேட் சர்வீசஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 68, ஒரு பெனி ஸ்டாக் நினைக்கிறேன். பெனி ஸ்டாக்குங்கும் போதே ரிஸ்க்குங்கிறது கூட சேர்ந்தே வரும். ஸோ நான் இங்கே ரெக்கமெண்ட்லாம் பண்ணல, ரிஸ்க்கை மட்டும் தான் சொல்கிறேன். போனஸ் பார்த்தீங்கன்னா 2:1 அறிவிச்சிருந்தாங்க. அதை நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ ஒரு ஷேர் 3 ஷேராக மாறிடும். ஏன்னா ஒரு 2 ஷேர் போனஸு டோட்டலாக 3ஆக மாறிடும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 3 பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இதற்கான ரெக்கார்ட் வந்து 9 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் வராங்க. கேஸ்பியன் கார்பரேட் சர்வீசஸ் லிமிடெட். மோனார்ச் நெட்வொர்க் கேபிட்டல் லிமிடெட் 657 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1:1 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக தராங்க. ஸோ இதற்கான ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நான் இன்றைக்கி தான் போனஸே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் இதை பற்றி ரெக்கார்ட் வரும். செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. மோனார்ச் நெட்வொர்க் கேபிட்டல் லிமிடெட். NBC இந்தியா லிமிடெட் 187 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 411 கோடியே 45 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஆக்சுவலி இவங்க சப்சிடரி கம்பெனிக்கு தான் இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. மோஸ்ட்லி இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான். வரிமன் குளோபல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 19 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 3 கோடியே 19 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஈஸ்டர்ன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி AP, ஆந்திர பிரதேஷ் நினைக்கிறேன். மரைன் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்தியா லிமிடெட் 237 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 2 கோடியே 99 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கான்செப்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட். ரெமடியம் லைஃப் கேர் லிமிடெட் 14 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட்னு நினைக்கிறேன், 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த அக்ரிமெண்ட்டோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 167 கோடியிலேருந்து 210 கோடிக்கு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கொடுத்தது யாருன்னா அல்ஃபா கெமிக்கல் அண்ட் சால்வனன்ட்ஸ் லிமிடெட். இதோட இன்டர்நேஷனல் ஆர்டர்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஓரியானா பவர் லிமிடெட் 2198 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 37 கோடியே 18 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது ஸ்டோன் அண்ட் மினரல்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. யாருங்கிறத மென்ஷன் பண்ணல கம்பெனி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் முக்கியமானது. அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வரவிருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. உறுதியெலாம் கிடையாது. 90% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ் இல்லை.
ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது பிளாக் ரோஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 136 ரூபா கரண்ட் பேஸு 31 ஜூலையில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுத்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட ரிசல்ட்டையும் அறிவிக்கிறாங்க. ஸோ நார்மலாக டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 50 பைசா 60 பைசா இந்த ரேஞ்சு தான் டிவிடெண்ட் தராங்க. ஸோ இது ஸ்பெஷல் டிவிடெண்ட் மென்ஷன் பண்ணுறாங்க. மேபி அதே கொடுக்கலாம், இல்லை அதோட கூடவும் கொடுக்கலாம். அப்படி நாங்கள் டிவிடெண்ட் அறிவிச்சோம்னா அதற்கான ரெக்கார்ட் வந்து 9 ஆகஸ்ட்னு சொல்லிட்டாங்க கம்பெனி. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன மாதிரி ஸ்பெஷல் டிவிடெண்ட் தராங்கன்னு. ரைட்ஸ் லிமிடெட் 758 ரூபா கரண்ட் பேஸு 31 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. போனஸ் குறித்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ அதோட சேர்த்து போனஸும் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே கல்லில் 3 மங்கா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். டிவிடெண்டு போனஸு ரிசல்ட் எல்லாத்தையும் அறிவிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த காரணத்தினால இந்த ஸ்டாக் கூட ஒரு நல்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருந்துச்சு. காரணம் இந்த போனஸ் நியூஸ் தான். பட் இது நேற்றே வந்துட்டு நேற்று சண்டேனால நான் வீடியோ பண்ணல. ஸோ இன்றைக்கி தான் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இந்த போனஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல போனஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கம்பெனிகிட்ட வந்து நல்ல ஒரு பெரிய ரிசர்வ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரிசர்வ் ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிவிடெண்ட் தரலாம், போனஸ் தரலாம். ஸோ அவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்க செக்டர்னு பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. ஃபோக்கஸ் லைட்டிங் அண்ட் ஃபிக்சர்ஸ் லிமிடெட் 131 ரூபா கரண்ட் பேஸு போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க 2 ஆகஸ்ட்டில். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக்கில் இருக்காங்க. 1 ரூபா 50 பைசா இல்லை 50 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். அதான் சொன்னேன் நான் கோதாவரின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நியூஸில் 5 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சு அதுக்கு ரெக்கார்டாக ரீச் பண்ணியிருந்தாங்க. அதே கம்பெனியோட இன்னொரு நியூஸ் தான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் இவங்களும் ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க கம்பெனியோட ஆரம்பித்து 25 வருஷம் முடிய போகுது. ஸோ அந்த ஒரு இதுக்காண்டி ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 5 ரூபாய்க்கான ரெக்கார்ட் டேட் வந்து 17 ஆகஸ்ட்னு சொன்னாங்க. இந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டும் 17 ஆகஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கும் டவுட் இருக்குது. அதோட ஸ்பிளிட் அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ் வேல்யூ வந்து 5 இருக்குது. அதை 1ஆம் மாற்றலாம் 2ஆம் மாற்றலாம் இல்லை என்னங்கிறத கம்பெனி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பிளிட் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரிசல்ட்டையும் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி ஸ்பெஷல் டிவிடெண்ட் தராங்கன்னு. கோதாவரி பவர் அண்ட் ஸ்பாட் லிமிடெட். அப்சர்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் லிமிடெட் 91 ரூபா கரண்ட் பேஸு 8 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி 50 பைசா டிவிடெண்ட் தரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்க்குறது அக்ஷிதா காட்டன் லிமிடெட் 62 ரூபா கரண்ட் பேஸு ஒரு பெனி ஸ்டாக்கு. நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தால் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். 9 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. போனஸ் குறித்தான முடிவெடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. அதோட ரிசல்ட்டும் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ போன வருஷம் கூட 1:3 போனஸ் கொடுத்தாங்க. ஸோ இவங்ககிட்ட ரிசர்வ் இருக்குது. ஒரு பெரிய போனஸ்லாம் தரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சின்னடி போனஸ் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். தராங்களா இல்லை முடியாதுன்னு சொல்லி அதை மறுத்துறாங்களான்னு தெரில. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அக்ஷிதா காட்டன் லிமிடெட். இதெல்லாம் ஒரு பெனி ஸ்டாக்கு. பெனி ஸ்டாக்குங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. அப்படி இருந்தும் நிறைய பேர் இதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்கள் விருப்பம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கிற கம்பெனி நாளைக்கு வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன், டொரண்ட் பவர், பிடிசி இண்டஸ்ட்ரீஸ், பிடிசி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், டாடா கன்சூமர் ப்ராடக்ட், வருண் பெவரேஜ், கோஸ்டல் இந்தியா லிமிடெட், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அடுத்து ஏடிஎஃப் ஃபுட்ஸ் லிமிடெட், கெயில் இந்தியா, மொயில் லிமிடெட், இண்டஸ் டவர் இவங்களாம் நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இது போக நிறைய கம்பெனி இன்னும் இருக்குது. ஸோ இது முக்கியமான கம்பெனி எனக்கு தெரிஞ்சது இந்த கம்பெனியை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் பேசுகிறேன். அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். நிறைய பேர் அதை கமெண்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் ஸ்லோவாக பேசினா நல்லாயிருக்கும்னு. பட் இது கொஞ்சம் இயல்பாக மாறிட்டு ஸோ அதை மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ நியூஸ் அதிகமாக இருந்த காரணத்தினாலேயே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். ஏன்னா உங்கள் நேரத்தையும் நான் வீணாக்க விரும்பலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ அந்த கமெண்ட்டை மட்டும் பண்ணிடுறாங்க வீடியோ ஸ்பீடாக பேசுகிறீங்கன்னு. அதை நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வேணால் ஸ்லோவில் போட்டு பாருங்கள். வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஸ்லோவாக தெரிஞ்சால் தெரியலாம். ஸோ இதே போல் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.